ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். எல்லா பக்தாளுக்கும் ராதே கிருஷ்ணா. ஹரித்வார் யாத்திரை இந்த வருஷம் நாம் மே மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி முடிய அங்கே தங்கி 7 நாள் பாகவத சப்தாகம் பண்ணி இந்த ஹரித்வார் யாத்திரையை நடத்துகிறோம். ஹரித்வாரனுடைய க்ஷேத்திர மகாத்மியம் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது. ஹரித்வாரனுடைய க்ஷேத்திர மகாத்மியம்னா முதல்ல அது 7 சப்தபுரி மோக்ஷபுரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7ல் முதல்ல ஹரித்வாரம் தான். ஏன் அப்படின்னா ஹரித்வாரத்தில் கங்கை முதல்ல பூமியில் படுற இடம் ஹரித்வாரம். அங்கே ஹரிகே பௌடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. விஷ்ணுனுடைய பாதம் பட்ட இடம். அதை கங்கை முதல்ல அந்த இடத்துல பூஜை பண்ணுறதாக பூமியில் படுற இடம் அதுதான். அங்கே கருட பகவான் அமிர்தத்தை எடுத்துன்னு வரும்பொழுது அங்கே வந்தார். அங்கே ஒரு பிரம்ம குண்டம் அப்படின்னு ஒரு குண்டம் இருக்குது. அந்த குண்டத்தில் அமிர்தம் சிந்தினதாக க்ஷேத்திர புராணங்களில் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் சப்த மோக்ஷபுரியில் பிரதானமானது ஹரித்வாரம். அது மாத்திரம் இல்லாமல் வீரசேனன், அந்த வீரசேனன் அப்படிங்கிற மகாராஜா நிறைய தான தர்மங்களை பண்ணி 16 முறை அஸ்வமேத யாகத்தை செய்தார். அதே நகரத்தில் பத்ரகிரி அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தான். அந்த பிராமணன் துர்நடத்தை உடையவனாக இருந்தான். விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். ஆச்சார விவசாரங்கள் ஒன்றும் இல்லை. சரியானபடி தர்மத்தை அனுஷ்டிக்காதனால பந்துக்கள் எல்லாம் கைவிட்டுட்டா அவனை. இப்படியே நஷ்டத்தில் கஷ்டப்பட்டு இப்படியே கிராமமாக எங்கேயோ வெளியில் கிளம்பி வந்துட்டான். வெளியில் கிளம்பி இப்படி அங்கங்கே நகரத்தை சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தவன் எதேர்ச்சியாக அவனுடைய புண்ணியம், ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய ஒரு பலனாக ஹரித்வார க்ஷேத்திரத்துக்கு வரான். ஹரித்வார க்ஷேத்திரத்துக்கு வந்தால் அங்கே தங்கினான். அந்த கங்கை தீரத்தில் வசித்ததுனாலேயே அவனுடைய மனசுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்தது. அங்கே இருக்கக்கூடிய மகான்களெல்லாம் நான் வாழ்க்கையில் திருந்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றது தான் மனசு சித்த சுத்தியை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய மகான்களின் இடத்துல கேட்ட உடனே அவள்லாம் சொன்னால், நீ பிதிர்காரியங்களெல்லாம் பண்ணுப்பா ஸ்ரத்தையா, பகவான் நாராயணனை ஆராதி, உனக்கு எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னதே அந்த ஹரித்வார க்ஷேத்திரத்தில் கங்கா தீரத்தில் பித்ரு சிராத்தங்கள் எல்லாம் பண்ணி சச்ச நாளில் பூமியில் இருந்து அவன் சரீர வியோகம் ஆச்சு. அதே சமயத்தில் இந்த புண்ணியத்துக்காக நிறைய தான தர்மங்களை பண்ணி யாகங்களை செய்த அந்த வீரசேனங்கிற ராஜாவும் மரிச்சார். அவரும் காலமானார். 2 பேரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டாலாம். சொர்க்கத்தில் என்னன்னா 2 பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. புண்ணியத்தை பண்ணின இந்த ராஜாவுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு. சாதாரணமாக இருந்த ஏதோ ஒரு டைம் கங்கைக்கு போயிட்டு ஹரித்வாரத்துக்கு போயிட்டு வந்த இந்த பத்ரகிரிங்கிற பிராமணனுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த 16 அஸ்வமேத யாகம், கிலோவா தங்கம் தானம், பூதானம், இவைகளெல்லாம் பண்ணின புண்ணியம் கங்கா ஸ்நானத்தில் இந்த புண்ணியங்களெல்லாம் அவன் பிதிரு சிராத்தங்கள் பண்ணின அந்த புண்ணியம் இவனுக்கு கொடுத்துடுத்து. அதனால் கங்கையினுடைய மகிமையை விஸ்தாரமாக இங்கே சொல்லிருக்கு. இதில் என்ன சொல்ல வரோம்னா, இந்த கங்கா தீரம் துர்லபம். பொதுவாகவே ஹரித்வார க்ஷேத்திரம் மகான்களினுடைய சங்கம் துர்லபம். அதில் ஹரித்வார க்ஷேத்திர யாத்திரை பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். எங்கேயுமே க்ஷேத்திரம்தான், பாரத தேசம் முழுக்க க்ஷேத்திரம்தான். இருந்தாலும் சில க்ஷேத்திரத்துக்கு மகிமை ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா பொதுவாக காற்றுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஃபேன் ஓடுற இடத்துல தான் காற்றை உணர முடியும். ஃபேனுக்கு நேரம் உட்காந்துட்டா காற்றை நல்லா உணரலாம். அது மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போனால் பகவானுடைய சாநித்தியத்தை உணர முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஹரித்வார க்ஷேத்திர யாத்திரை. மே மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி முடிய பாகவத சப்தாகம். அதனுடைய மகிமையை சொல்லி முடியணுமா? பாகவத மகிமை சகல புராணங்களையும் சொல்லியிருக்கு. அந்த விதிவத்தா பாகவத சப்தாகமும் அங்கே நடக்கிறது.
இந்த 7 நாள் பாகவத சப்தாகம் பண்ணி அந்த சமயத்தில் எந்தெந்த பக்தர்கள் வராளோ அவள்லாம் பிதிர்காரியங்களும் பண்ணலாங்க. அது மாதிரி சௌரியமாக ஏற்பாடாயிருக்கு. போன யாத்திரையில் கூட நிறைய பேர் என்கிட்ட சொன்னால், நீங்கள் ஏதாவது இடத்துல பஜனை பண்ணுங்கோ பிரவசனம் பண்ணுங்கோ அதை கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு, வெளியில் சுத்தாமல் ஒரு இடத்துல இருந்து கேட்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னா. இந்த ஹரித்வார க்ஷேத்திர யாத்திரை அப்படி தான். வெளியில் எங்கும் காரியம் கிடையாது நமக்கு. கங்கா ஸ்நானம், பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம், பிரவசனம், இது மாதிரி சத்சங்கமாகவே 7 நாள் நல்ல உணவு பண்ணுறதுக்கு நமக்கு இங்கேருந்து அழிச்சுன்னு வந்துடுவோம். அழிச்சுன்னு வந்துட்டா நல்ல சமையல் பண்ணி போடுவாவா. கவலை இல்லாமல் ஒரு 7 நாள் நம்ம அந்த ஹரித்வாரத்தில் கங்கா தீரத்தில் தங்கலாம். யாரும் வந்து கலந்துக்கணுமோ எல்லாரும் கலந்துக்கலாம். கீழேயே இதனுடைய நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். வரணும்னு ஆசைப்படுறவா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ராதே கிருஷ்ணா.